நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய் தீமஹே தன்னோ விட்டு பிரச்சோதயாது. பக்தர்களுக்கு விஞ்ஞாபனம். நமது ஆலயத்தில் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வேணுகோபால சுவாமிக்கு காலையிலே 3:15 மணி அளவில் அதிகாலை 3:15 மணிக்கு வேணுகோபால சுவாமி அபிஷேக ஆராதனைகள். அதனைத் தொடர்ந்து வடக்கு வாசலில் பரமபதல் வாசல் அமைத்து விசேடமாக பூஜைகள்லாம் செய்து அந்த வழியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து நாம் அனைவரும் அந்த வாசல் வழியாக வரும்பொழுது மோட்சத்தை அடையலாம் என்று ஒரு நம்பிக்கை பக்தர்கள் அதேமாரி எல்லோரும் செய்து வருகிறார்கள். வைகுண்ட ஏகாசி என்பது மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாசி வைகுண்ட ஏகாசி என்று கூறுவார்கள். அந்த வைகுண்ட ஏகாசி தினத்தில்தான் மது கைடவாலாம் தோல்வியுற்றார்களாம். பெருமாள்கிட்ட பெரிய போர் நடந்து தோல்வியுற்ற நாள் அந்த வைகுண்ட ஏகாசி. அந்த தினத்தில் மதுகைடவாள் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாராம். என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, ஒரு ஆலயத்தில் வடக்கு வாசல் வைத்து அதன் வழியாக பக்தர்கள் எல்லோருக்கும் நீங்கள் மோட்சத்தை தர வேண்டும் என்று மதுகைடவாள் மகாவிற்று பிரார்த்திக்கிறாராம். அதனுடைய அம்சமாக தான் இன்றும் எல்லா சன்னதிகளிலும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அந்த வடக்கு வாசல் வைத்து அந்த பெருமாள் அதன் வழியாக வந்து அதன் வழியாக பக்தர்கள் வந்து எல்லோருக்கும் ஒரு மோட்சம் கிடைக்கும் என்று சங்கல்பமே உண்டு. பக்தர்கள் ஆலயத்தில் சங்கல்பம் பண்ணும்பொழுது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்வார்கள். முதல்ல தர்மத்தோடு கூடிய அர்த்தம் செல்வம் வரணும்னு வரலாம். செல்வம் வந்து சாதாரணமாக வரக்கூடாது. தர்மத்தோடு கூடிய செல்வம் வரணும். தர்மம், அர்த்தம், அப்புறம் அந்த செல்வத்தோடு கூடிய ஆசைகள். தர்மத்தோடு வரக்கூடிய செல்வம், அதே தர்மத்தோடு செல்வத்தோடு கூடிய ஆசைகள். தர்ம, அர்த்த, காமம், அப்புறம் தான் மோட்சம் சொல்லி கடைசியாக மோட்சத்தை அருளும் சொல்லி இதே போல சொல்லி சங்கல்பம் வரும் அர்ச்சகர் செய்வார்கள். தர்ம, அர்த்த, காம, மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படி என்று கூறுவார்கள். அது கடைசி வைகிற அந்த மோட்சத்தை அந்த மதுகைடவாள் அந்த வைகுண்ட ஏகாதசி என்று தோல்வியுற்ற நாளில் எம்பெருமானை சரணடைந்து இதே போல வடக்கு வாசலில் நாங்கள் எல்லோரும் அதாவது ஒரு வடக்கு வாசல் அமைத்து அதை வருகிற பக்தர்கள் எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்கணும் என்று சொல்லியுள்ளார்கள். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் நமது வேணுகோபால சுவாமி காலைக்கு வந்திருந்து மிகவும் சிறப்பாக அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இது நடக்கும். எல்லா ஆலயங்களிலும் அப்படிதான் நடக்கும். அதே போல விசேடமாக அது வைகுண்ட வாசல். அப்படி வர முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள விஷ்ணு சந்நிதிக்கு சென்று அந்த வடக்கு வாசல் எப்பொழுது வரலாம். பெருமாள் ஒரு முறை வருவார். பிறகு அந்நாள் முழுவதும் அந்த வாசல் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாக வருவது மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் எல்லோரும் அந்த வைகுண்ட வாசலை அடைந்து கடைசியாக சொல்லக்கூடிய தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை அடையுமாறு ஆலய நிர்வாக சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே இந்த வருடம் மறுநாள் 31ஆம் தேதி பெரிய பாக்கியம் யாருக்கும் அமையாது. இதேமாரி இந்த வருடம் ஆண்டு இறுதி பாலாஜி அலங்காரம், ஆண்டு துவக்கம் குருவாயூரப்ப அலங்காரம், ரோகிணி நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக வருகிறது. பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து வேணுகோபால சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோகிணி நட்சத்திரம் நாள் இதெல்லாம் வந்து ஒரு நாள் மாறி மாறி தான் வரும். இந்த ஆண்டு துவக்கமே 26 ரொம்ப விசேஷம். அந்த வேணுகோபால சுவாமியுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் குருவாயூரப்ப அலங்கராக சேவை சாதிக்குள்ளார். குருவாயூரப்ப அலங்கார் ரொம்ப விசேஷம். எல்லோரும் குருவாயூர் செல்வதற்கு பதிலாக நமது ஆலயத்திற்கு வந்திருந்து அந்த குருவாயூர் அதாவது அந்த குருவாயூர் வேணுகோபால சுவாமி அனுகிரக பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அறிவு. ராதே கிருஷ்ணா.